வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 20வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சிங்கத்தமிழன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் 1985 ஆண்டு நவம்பர் 21 அன்று வெளிவந்த நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தை பத்தி தான். இன்னைக்கு நம்ம 39 இயர்ஸ் ஆஃப் நானே ராஜா நானே மந்திரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஏன்டா அழுகுற? கிண்டலா? என்னை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. என்ன சொன்ன என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? அண்ணே அண்ணே நான் போய் கட்டு வந்துட்டுமா? பயமுடா. உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னா அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன். இந்த படம் கேப்டன் அவர்களோட கரியர்லேயே ஒரு முக்கியமான திரைப்படம் என்றே சொல்லணும். அதுக்கு காரணம் கேப்டன் நடித்த படத்திலேயே இது ஒன்று தாங்க ஒரு முழு நீள காமெடி திரைப்படம். தனக்கு ஆக்ஷன் மட்டும் இல்லை, காமெடி நல்லா வரும்னு கேப்டன் ப்ரூவ் பண்ணின படம் தான் இந்த நானே ராஜா நானே மந்திரி. எம்எஸ்சி 2 வருஷம். 14 18 இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? ஒரு முட்டாளான தலைகணம் பிடிச்ச ஜமீன்தாரா கேப்டன் இந்த படத்தில் சீன் பை சீன் நம்மளை சிரிக்க வச்சே கவர்ந்திருப்பாரு. இந்த கேரக்டர் அடுத்து எப்படி பிஹேவ் பண்ணும், அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த கேரக்டரைசேஷன் இருந்திருக்கும். இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கே ஒரு விஷயம் புரிய வரும், இந்த டைட்டில் தவிர வேற எந்த டைட்டிலும் இந்த படத்துக்கு சூட் ஆகியிருக்காதுன்னு. கிளைமேக்ஸில் கூட கேப்டனோட அந்த கேரக்டர் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு போகும். நிறுத்துலே. வாய் இருக்கிறதுனால என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்கிறியா? என்ன சொன்ன? இந்த ஊர் உலகத்துல எவனுமே என்ன கட்டிக்க மாட்டான், அப்படித்தானே? இந்த படத்துக்கு பெரிய ஹைலைட்டே நம்ம கேப்டனோட காமெடியான நடிப்பு தாங்க. இப்படி ஒரு கேப்டனை நம்ம வேற எந்த படத்துலையும் பார்த்துருக்க முடியாதுன்னு அடிச்சு சொல்லலாம். குறிப்பா வேலைக்கு ஆள் எடுக்கிற சீன்லாம் வேற லெவல். உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே என்னடா? இவரை வேலை சேர்த்துக்கலாம்ண்ணே. எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒண்ணா இருக்குண்ணே. படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் அலப்பறை பண்ணியிருப்பாரு நம்ம கேப்டன். பத்தாவதுக்கு நம்ம கவுண்டமணி அவர்களோட காமெடி வேற. அப்புறம் என்னங்க சொல்லவா வேணும்? என்னை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உட்கார்றா. டேய் குளியா, கத்தி எடுத்துக்கிட்டோம். டேய் உட்கார்றா. டேய் ஒரு பக்கத்து மீசை எடுறா. ஏதோ பேசுற மிதிச்சு இப்படி மிதிச்சு. டேய் நீ என்னடா நிக்கிற? நீ எடுக்கறியா நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனே எடுங்க. எடு. ஏய், நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும். வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு போடு. போடா. ஏய் துண்ட கீழே போடுறான். அப்படியே போ. போட. நானே ராஜா நானே மந்திரி படத்தோட டைரக்டர் திரு பாலா ஆனந்த் அவர்கள். இவரோட தைரியத்தை பாராட்டி ஆகணுங்க. இது இவருக்கு முதல் படமாக இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை வச்சு இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணினதுக்கு டைரக்டர் பாலா ஆனந்த் அவர்களுக்கு நம்ம சினிபாட் தமிழ் சேனலோட ஒரு பிக் சல்யூட். இவர் வைதகி காத்திருந்தால் படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவரோட திறமையை பார்த்து தான் நம்ம கேப்டன் அடுத்த வருடமே நானே ராஜா நானே மந்திரி படத்தை இயக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் வாய்ப்பளித்த 50க்கும் மேற்பட்ட புது இயக்குநர்களில் இவரும் ஒருவர். பல வருடங்களுக்கு அப்புறம் தாயகங்கிற தனது படத்தில் இவர் நடிகராகவும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவரும் நம்ம கேப்டன் தாங்க. டைரக்டர் இந்த படத்தோட கதையை முதலாக திரு பாக்கியராஜ் கிட்ட சொன்னபோது அவர் விழுந்து சிரிக்க, அதைத் தொடர்ந்து இக்கதையை உடனே படமாக்குவதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாம் நடந்துச்சான். அந்த காலத்தில் பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு கதை பிடிச்சிச்சுன்னா அந்த படத்தை பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் வரிசையில் நிற்பாங்களாம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள். படத்தில் பாடல்கள் எல்லாமே ஹிட் என்றாலும் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேங்கிற பாடல் இன்று வரைக்கும் மக்களை கவரும் பாடலாகவே உள்ளது. அவ்வளவு இனிமையான பாடலுங்க இது. இந்த பாடலுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இந்த பாடலை விஜயகாந்துக்காக ஜெயச்சந்திரன் பாடும் பொழுது ஒரு டூயட் சாங் ஆகவும், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, ராதிகாவுக்காக சுஷீலம்மா பாடும் பொழுது சோக பாடலாகவும் இருக்கும். இனிமே இந்த பாட்டை கேட்கும்போது
அதை கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்படிலாம் ஒரு சாங் உருவாக்குறதுலாம் நம்ம இளையராஜாவால் தாங்க முடியும். ஒரு படத்துக்காக இளையராஜா போட்ட பெஸ்ட் காமெடி தீம் மியூசிக்கும் இந்த படத்துக்காக தான் இருக்க முடியும். கேப்டன் வர்ற ஒவ்வொரு சீன்லையும் இந்த தீம் மியூசிக் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்போ வரைக்கும் மீம் கிரியேட்டர்ஸ் இந்த மியூசிக்கை ட்ரெண்டிங்கில் தான் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ராதிகா மற்றும் ஜீவிதான்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருந்தாங்க. என்னதான் இது ஒரு விஜயகாந்த் படமாக இருந்தாலும் 2 ஹீரோயின்ஸ்க்கும் படத்தில் விஜயகாந்துக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு டைரக்டர். குறிப்பாக ராதிகாவோட கதாபாத்திரம் படம் பார்த்தவங்களோட மனசில் ஒரு பாரமாவே நின்றுதுன்னு தான் சொல்லணும். படத்தோட ஃப்ரீசிங் ஃப்ரேமே ராதிகா அவர்கள் தான். அந்த அளவுக்கு அவங்க நடிச்சதுலேயே ஒரு முக்கியமான ரோலாக தான் இது இருக்கும். நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பொண்ணுதான். ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கோசரம் தான். இந்தா உடனே புறப்படு. கும்பிடுறேன். டேய் குப்புசாமி, இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்தா இதை வச்சுக்க. நான் வர்றேன். நீ புறப்படல? இந்த படத்தில் மற்ற முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவர்கள் செந்தில், கோவை சரளா, குமரிமுத்து, குள்ளமணி மற்றும் இடிச்சப்புலி செல்வராஜ். படத்தோட கேமராமேன் ராஜராஜன், ப்ரொடியூசர் தூயவன். நானே ராஜா நானே மந்திரி படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.